Hi hello friends, welcome to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஆரி வர்க் தான் போயிட்டு இருந்து. சோ இன்னைக்கு சிம்பிளா நார்மல் நீடில்ல போடக்கூடிய ஒரு வர்க் தான். நான் இந்த அளவுக்கு சேனலை ரன் பண்ணி வந்ததுக்கு காரணமே இந்த வர்க் தான். சோ திரும்பவும் நான் அந்த வர்க்கை கொண்டு வந்திருக்கேன். சோ ஆரி வர்க் என்னால வரல முடியல அப்படினு சொல்றவங்க இந்த வர்க்கை தாராளமா பண்ணி பாருங்க. Then இதோட ரேட் இதுக்கு என்னெல்லாம் திங்ஸ் வேணும் எல்லாமே நீட்டா மென்ஷன் பண்ணியிருக்கேன். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நீங்க லைக் பண்ணீங்கன்னா யூடியூபே நிறைய பேருக்கு அதை ஷேர் பண்ணி விடும். ஸோ தென் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த ப்ளவுஸுக்கு தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இது ஆல்ரெடி அவங்க ஒர்க் பண்ணி அது டேமேஜ் ஆன ப்ளவுஸ், அதில் கம் போட்டிருக்காங்க. அதை மறைக்கிறதுக்கு தான் ஒர்க் பண்ண கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம இதை கொஞ்சம் பெருசாக பார்வையாக ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அந்த க்ளூ எதுவுமே வெளியே தெரியாது. ஸோ இதுக்கு கொஞ்சம் வீதியாக நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இதுக்காக ரொம்ப சிம்பிளாக நார்மல் நீட்டில் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு செயின் ஸ்டிச் போட தெரிஞ்சால் செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இல்லை மிஷினில் வேணால் நீங்கள் நான் பாபில் சுற்றி அடிப்பேன்ல அது மாதிரி நீங்கள் சுற்றி ரஃபாக வேணால் அடித்து கூட எடுக்கலாம் 2 லேயர். அப்படி நீங்கள் அடிச்சுட்டு ஸ்டிச் பண்ணுறப்போ இன்னும் நல்லா இருக்கும் ஆரி ஒர்க் மாதிரி. இப்போ ஒர்க் பண்ணுறதுக்காக கிளிப் ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன். ரவுண்டு கிளிப் ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன். அடுத்து டைமண்ட் ஷேப்பில் எடுத்திருக்கேன். தென் 2 பீட் எடுத்திருக்கேன். கோல்டன் கலர் தான் எடுத்திருக்கேன் 2 பீடும். தென் குட்டியாக இது மாதிரி சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். இதெல்லாமே 10 ரூபா பாக்கெட் 20 ரூபா பாக்கெட்டில் கிடைக்குது கடைகளில், எல்லா ஃபேன்சி ஸ்டோர்லையும் கிடைக்கும். தென் நார்மல் நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். அப்படி உங்களுக்கு 10 கிடைக்கலன்னா சுகர் பீடு கோக்குற நீடில்னு கேட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க சரியா. ஏன்னா 2 பீடு நார்மலாக பெரிய பீடில் ஏறாது. அதனால் 2 பீடு 10 இல்லைன்னா சுகர் பீடு கோக்குற நீடில் தான் இது கோக்க முடியும். இப்போது மிஷன் த்ரெட் எடுத்திருக்கேன். B1000 க்ளூ எடுத்திருக்கேன். மிஷன் த்ரெட்டு ப்ளவுஸோட கலரில் தான் எடுத்திருக்கேன். பீட்ஸோட கலரில் எடுக்கலை. இப்போது சும்மா எந்த ஒரு மார்க்கிங்கே தேவையில்லை. ஜஸ்ட் கண்ணால் பார்த்து தான் நான் மார்க் பண்ணி க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. 1 இன்ச்சோ 2 இன்ச்சு வச்சோ மார்க் பண்ணிவிட்டு இதை நீங்கள் பண்ணுங்கள். ஆனால் ஃபஸ்ட்டு இது மாதிரி க்ளூ வச்சு இது மாதிரி ஸ்டோன்ஸை அப்ளை பண்ணுங்கள் சரியா. ஸ்டோன்ஸை ஒட்டிடுங்க. ஒட்டினதுக்கு அப்புறமா உங்களுக்கு அப்போது கிடைக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். எப்படின்னா இது நெருக்கமாக வைக்கணுமா, நெருக்கமாக வச்சா தான் நல்லா இருக்கும், நெருக்கமாக ஸ்டிச் பண்ணால் நல்லா இருக்குமா, இல்லை கொஞ்சம் இடைவெளி விட்டு ஸ்டிச் பண்ணால் நல்லா இருக்குமா அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபஸ்ட்டு ரவுண்டு ஸ்டோன் ஒட்டியிருக்கேன் கிளிப் ஸ்டோன். தென் 3 ஸ்டோன் இது மாதிரி ஒட்டி எடுத்திருக்கேன். இதுக்கு இடையில நம்ம 2 பீடும் சீக்வன்ஸும் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸி தான். B1000 க்ளூ போட்டு நம்ம ஒட்டுறப்ப சீக்கிரமாக காஞ்சிரும். நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூ வேணால் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் இது காயறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அப்புறமா அதுக்கு பக்கத்திலே தான் திரும்பவும் ஒரு 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸ் கூட கிடையாது, 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டு தான் அடுத்து ஸ்டோன்ஸ் ஒட்டியிருக்கேன். அதுவும் ரவுண்டு ஸ்டோன் தான். அதுக்கப்புறமா கொஞ்சம் 1/4 இன்ச்சு விட்டு அடுத்த ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். இப்போது இது 2க்கும் சேர்த்து 1 இன்ச்சு கேப் இருக்குன்னு நினைக்கேன். ஸோ 1 இன்ச்சு கேப்பு விட்டு இந்த ஸ்டோன்ஸை நீங்கள் ஒட்டிக்கோங்க. 1 இன்ச்சு கேப்பில் ஒட்டுறப்ப தான் இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். என்னோடய ஒர்க்கு நிறைய பேர் ஃபாலோ பண்ணி ரொம்ப அற்புதமாக பண்ணுறவங்களும் இருக்காங்க, கேவலமாக பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, நீங்கள் பண்ணுற ஒர்க்கை பெஸ்ட்டாக பண்ணும்போது தான் உங்கள்கிட்ட ஆர்டர்ஸ் கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்க்குறீங்க, அது நீங்கள் பெஸ்ட்டாக இருந்தால் தானே நீங்கள் அதை ட்ரை பண்ணுவீங்க. நான் இப்போ ஏனோ தானோன்னு பண்ணால் என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்க தானே. இவ பாட்டுக்கு கிறுக்கு தனமாக ஏதோ பண்ணி வைக்கிறா, இவளை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படி தானே நினைப்பீங்க. ஸோ எது பண்ணாலும் அதை பெஸ்ட்டாக பண்ணுங்க சரியா. பெஸ்ட்டாக பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேஸ்புக் ஆகட்டும், வாட்ஸ்அப் ஆகட்டும், என்ன மாதிரி சேனல் ரன் பண்ண முடிஞ்சால் ரன் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ அதை எடுத்து வச்சு மை ஒர்க்குன்னு, மை க்ரியேஷன் ஏதாவது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச தமிழ்லையோ இங்கிலீஷ்லேயோ எந்த லாங்குவேஜோ அதில் நீங்கள் ஸ்டேட்டஸ் வச்சுக்கோங்க. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு என்னென்னா அந்த ஸ்டேட்டஸ் ஒரு 10 பேராவது பார்க்காம இருப்பாங்களா, ஸோ நீ பண்ணாதா அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பாக ஆச்சரியமாக கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் பெஸ்ட்டான ஒரு ஒர்க்கை கொடுக்கணும். நான் வளவள பேசுகிறேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது நான் பேசுகிறது மோட்டிவேஷனாக இருக்கும். தென் இது மாதிரி ஃபுல்லாகவே ஒட்டிக்கோங்க. இந்த ஒர்க்கை மட்டும் கூட நீங்கள் பண்ணலாம். நிறைய பேர் இப்படி கூட ஒர்க் பண்ணுறாங்க. நான் இன்ஸ்டா ஃபேஸ்புக்கில் எல்லாம் வீடியோஸ் பார்க்குறேன். இது மாதிரி கிளிப் ஸ்டோன்ஸ் மட்டுமே ஒட்டி கூட அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மட்டும் வேணும்னா இப்படியே வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு இன்னும் கிராண்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா நான் நெக்ஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுறது ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்லீவுக்கும் பேக் கழுத்துக்கு ஃப்ரண்ட் கழுத்துக்கும் இதை நீங்கள் பண்ணலாம். இடையில வேணும்னா புட்டாஸ் கூட கொடுக்கலாம்.
இப்போ ஃபுல்லாக நான் ஒட்டி எடுத்ததுக்கப்புறமா 2 பீடும் சீக்வன்ஸும் ஸ்டிச் பண்ண போகிறேன். இது நீங்கள் ரவுண்டு பீடுக்கு அப்புறமா இது மாதிரி ஸ்டோன்ஸ் ஒட்டுறது இந்த எண்டில் ஒட்டக்கூடாது. ஏன் நான் எண்டில் ஒட்டலை அதில் ஸ்டிச் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, எண்டில் நீங்கள் ஒட்டுற டைமில் உங்கள் சாரியில் நீங்கள் ஏதாவது பிடிச்சி இழுத்தா அந்த ஸ்டோன் வந்து இலகிரும். ஸோ அதை சேவ் பண்ணுறதுக்காகவே நான் வந்து 2 பீடும் சீக்வன்ஸும் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். ரொம்ப ஈஸி தான். மேல் பக்கமாக நீடில் எடுத்துட்டு ஒரு 2 பீட் தென் ஒரு சீக்வன்ஸ் இதை எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு வேணால் நீங்கள் ஃபஸ்ட்டே இப்படி வச்சு பாருங்கள் எங்கே பேக் சைடு நம்ம நீடில் கோக்கணும் அப்படின்னுள்ளதை வச்சு பார்த்துட்டு இது மாதிரி பேக் சைடு நீடில் போட்டால் போதும். ஆட்டோமேட்டிக்காக அது வந்து லாக் ஆயிரும். ரொம்ப ஈஸி. இதுவரை நான் நீடில் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கூட உங்கள் ப்ளவுஸுக்கு சூப்பராக ஒர்க் பண்ணலாம். இது ஆல்ரெடி அவங்க போட்ட ப்ளவுஸ் தான், உங்களுக்கே தெரியும். அந்த ஆம் ஹோல் கிட்ட எல்லாம் கொஞ்சம் கலர் எல்லாம் ஃபேட் ஆகியிருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ண ப்ளவுஸில் இதை தைரியமாக பண்ணலாம். தென் பார்த்தீங்கன்னா கிளிப் ஸ்டோனில் நிறைய கலர்ஸ் கிடைக்குது. 2 பீடும் கலர்ஸ் கிடைக்குது, சீக்வன்ஸும் கலர்ஸில் கிடைக்குது. ஸோ நீங்கள் மல்டி கலரில் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி கலர்ஸில் 2 பீட் எல்லாமே வாங்கி அது கூட நீங்கள் இது மாதிரி நீட்டாக ஒர்க் பண்ணி எடுக்கலாம். ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு. ஃபைனல் லுக்கை பார்த்து பாருங்கள். கொஞ்சமாக காசு செலவு பண்ணி இது மாதிரி உங்கள் ப்ளவுஸுக்கு நீங்களே ஒர்க் பண்ணி பாருங்கள். இது வந்து 20 ரூபா பாக்கெட்டில் நான் வாங்கின பீட்ஸ் தான். ஸ்டோனும் அப்படி தான் 20 ரூபா 25 ரூபா பாக்கெட்டு தான். ஸோ மொத்தத்திலே ஒரு 60 ரூபா இருந்தாவே உங்களுக்கு இந்த ஒர்க்கை சூப்பராக பண்ணலாம். பாருங்கள், இது மாதிரி நீங்கள் இடையில புட்டாஸ் கொடுக்கலாம். நான் வந்து புட்டாஸ் எதுவும் கொடுக்கல, ஜஸ்ட் பார்டர் ஒர்க்கு தான் கொடுத்துருந்தேன். இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா என்கிட்ட கிறிஸ்மஸ், ஓணம், தென் ஈஸ்டர் இந்த டைமில் கிராண்டாக இது மாதிரி ஆரி ஒர்க் பண்ணுறதுக்காக தருவாங்க. ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் ஏதாவது ஒட்டிதா இல்லை ஸ்டிச் பண்ணிதா அப்படின்னு கொடுப்பாங்க. வெளியே ஸ்டிச் பண்ணிவிட்டு ப்ளவுஸை மட்டும் என்கிட்ட கொடுப்பாங்க. ஸோ நானும் கிராண்டாக ஒர்க் பண்ணி கொடுத்தேன். அவங்க என்னென்னா நான் ஒர்க் பண்ணுற மாதிரி நினச்சிட்டு வேறு யாருக்கு கடையிலேருந்து ஏதோ ஒரு சீக்வன்ஸு வாங்கி ஒட்டியிருக்காங்க. என்ன சீக்வன்ஸ்னு ஒட்டினது எதுன்னா இந்த பிள்ளைங்க எல்லாம் ப்ராஜெக்ட்டுக்கு பண்ணுவாங்க தெரியுமா, அந்த ஒரு இதை வாங்கி ஒட்டியிருக்காங்க. ஸோ அதனால் வந்த வேணை தான் இது. இப்போ அடுத்த லேயருக்கு பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு ஸ்டோனுக்கு வந்து நார்மலாக 2 பீட் தென் சீக்வன்ஸ் வச்சு இது மாதிரி 3 இடத்துல வந்து இது மாதிரி குத்தி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதுவும் நல்லா தான் இருக்குது. ஃபுல்லாக பண்ணுறதுக்கும் இது மாதிரி கேப்பில் இடையில வேறு டிசைன் கொடுக்குறதுக்கும் நல்லா அழகாக இருந்துச்சு. தென் B1000 க்ளூ போட்டு நம்ம ஒட்டினனால நீடில் வந்து காயாட்டி இது மாதிரி பிடிச்சிக்கிடும். நான் வீடியோ எடுத்தனால அவசரமாக ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலி ரொம்ப அழகாக டிசைன் வந்துருச்சு பாருங்கள். இப்போ அடுத்தும் நான் 2 பீடு தான் ஸ்டிச் பண்ணுறேன். உங்களுக்கு இதே ஒர்க்கை நீங்கள் சுடிக்கு கூட யூஸ் பண்ணலாம். உங்கள்கிட்ட இருக்குன்னு தெரியுமா, ப்ளைன் குர்த்தி அதுக்கெல்லாம் கூட கழுத்துக்கு நீங்கள் இந்த டிசைனை சூப்பராக பண்ணலாம். எனக்கு இன்றைக்கி ஒருத்தவங்க வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தேன், எப்போ பாரு நீங்கள் இதுக்கு ப்ளவுஸுக்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்குங்க சிஸ்டர், என்ன நீங்கள் சுடிக்கெல்லாம் இந்த ஒர்க் பண்ணலாமே அப்படின்னு. ஸோ என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாளைக்கு கண்டிப்பாக சுடிக்கு தான் ஒர்க் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ ரொம்ப அழகாக ஒரு ஒர்க்கு வந்து நாளைக்கு போட்டு காட்டுறேன். இன்னும் ஐடியா கிடையாது. இனிதான் நைட்டு தூக்கத்தில் எனக்கு கனவெல்லாம் இப்போ சீக்வன்ஸு பீட்ஸ் தான் வருது. தென் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் இப்போ டெய்லி என்னெல்லாம் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறத விளாக் மாதிரி போட்டுட்ருக்கேன். 1 மினிட் வீடியோ தான் டெய்லி என்னெல்லாம் பண்ணுறேன்னு. ஏன் நான் போடுறேன்னா, நிறைய பேர் குழந்தைகளை வச்சுட்டு நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, ஹஸ்பண்ட் வேறு கூட இல்லையே, எப்படி நீங்கள் இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத விட எனக்கே தோணும், இங்கே பாரு அவங்க இவ்வளோ பிஸியிலையும் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவங்கள பார்த்து நிறைய பேர் நானும் ஃபாலோ பண்ணுறேன் யூடியூப்லலாம். ஸோ அப்போ என்ன பார்த்து நீங்கள் மோட்டிவேட் ஆகுவீங்க. அதுக்காக தான் நான் இந்த விளாக் போடுறேன். எப்படி இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் பதிலுக்காக நான் காத்துட்ருக்கேன். தென் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா மேலே தெரிகிற நம்பருக்கு கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வீடியோ இஷ்டப்பட்டால் லைக் பண்ணுங்கள். என்னை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ண மறக்காதுங்க. தேங்க்யூ.